சிகப்பரிசி வாங்கி அதை ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்க எந்த கிளாஸ்ல நீங்க அரிசி அளக்குறீங்களோ அதே கிளாஸ்ல 1.5 டம்ளர் அளவுல தண்ணி ஊத்தி குக்கர்ல போட்டு நல்லா ஒரு 3ல இருந்து 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. தேங்காவை சின்னதா கட் பண்ணி அதை மிக்ஸி ஜார்ல போட்டு துருவனா மாதிரி எடுத்துக்கோங்க. வேணும்னா நீங்க கையிலயும் துருவி போட்டுக்கலாம். இந்த டைம்ல குக்கரை ஓபன் பண்ணீங்க அப்படின்னா தண்ணி இருக்கும். அதை வந்து பாத்தீங்கன்னா ஃபில்டர் வச்சு ஃபில்டர் பண்ணிட்டு ரைஸை மட்டும் தனியா எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம அதே குக்கர்ல வந்து ஃபில்டர் பண்ணப்பட்ட ரைஸை வந்து போட்டுக்கலாம். போட்டதுக்கு அப்புறம் நம்ம துருவன தேங்காய் இருக்கு இல்லையா, அதையும் வந்து போட்டுட்டு நல்லா வந்து பாத்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி விடணுங்க. எந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ்அப் ஆகுது சூப்பரா இருக்கும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல கொஞ்சமா ஏலக்காவும் சர்க்கரையும் போட்டு பவுடர் பண்ணி அந்த மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா ரெட் ரைஸ் கோகனட், அதுல வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஏலக்காய் அரையணுன்றதுக்காக கொஞ்சமா சர்க்கரை போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் நீங்க இன்னும் கொஞ்சம் அதிகமா கூட சர்க்கரை போட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வேணும் அப்படின்னா வெல்லம் கூட ஆட் பண்ணி நீங்க இதை சர்வ் பண்ணலாம். சூப்பரான ஹெல்த்தியான தேங்காய் சிகப்பரிசி இனிப்பு புட்டு ட்ரை பண்ணி பாருங்க.